வணக்கம் மாணவர்களே. எளிதா தமிழ்ல ஒன்று அல்லது இரண்டு கொஸ்டின்ஸ், அதாவது வினாக்கள் எளிதா ஆன்சர் பண்ணக்கூடியதுன்னா எதுனா இந்த மறு பிரிவு தான். உங்களுக்கு நல்லா தெரியும், மறு மனப்பாடம் பண்ண தேவையில்ல. ஓரளவுக்கு அந்த ஊரோட பேர் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தாலே நம்ம அதை எடுத்து ஆன்சர்ல போட்டா போதும். கரெக்டு தானே? எளிதா விடையளிக்கக்கூடிய பகுதி இது மட்டும்தான். மறுன்றது என்ன? மறுன்றது ஒரு ஊரோட பெயர் ஒரு சுருங்கிய வடிவமா இருக்கலாம், அல்லது அந்த ஊர் அந்த அந்த ஊரோட பெயர் தற்போதைய பெயர் இல்லாம பழையது பெயர், அதாவது முன்னாடி இந்த பெயர்ல அழிச்சிருக்கப்பட கூட்டிருக்கலாம். சரிங்களா? இந்த முன்னாடி இந்த பெயர்ல தான் கூட்டிருப்பாங்க, அது நம்ம மறுமறி வேற ஒரு இடத்துல வேற ஒரு பேரா இருக்கும், இல்ல பேரே தெரிஞ்சு வந்திருக்கும், இல்ல பேரே மாறி வந்திருக்கும். சரிங்களா? அதுதான் மறு, வேற ஒண்ணும் இல்லை. மறுனா வெறும் சுருக்கம் மட்டும் நினைச்சுக்க கூடாது, வேற பேராகவும் இருக்கலாம். சரிங்களா? பழவந்தாங்கல்னு சொல்றாங்க. சென்னையில ஒரு இடம் பழவந்தாங்கல். அந்த பழவந்தாங்கல்ன்றது பல்லவன் தாங்கல். இப்ப பல்லவன் தாங்கல் தான் பழவந்தாங்கல் ஆயிடுச்சு. சரிங்களா? ஒரு ஒரு இதுக்கு சொல்றோம். அதே திண்டுக்கல் திண்டீஸ்வரம். அப்ப முன்னாடி திண்டீஸ்வரம் கூட்டிருப்பாங்க, அப்புறம் திண்டுக்கலா மாறி இருக்கு இப்போ. சரிங்களா? அந்த மாதிரிலாம் இருக்கு. அதுதான் மருவு. சரி, வாங்க இப்ப நம்ம ஒரு மருவு 86 ஊர் பார்க்க போறோம். இன்னும் வேற ஏதாவது இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு பிடிஎஃப் வேண்டும்னா கமெண்ட்ல பிடிஎஃப்னு போடுங்க. உங்களுக்கு நான் தனியா ரிப்ளை பண்ணி மெயில் ஐடியில உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பி விடுறேன். சரிங்களா? பிடிஎஃப் என்ன கமெண்ட்ல பிடிஎஃப்னு போடுங்க. சரி, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரிங்களா? இது உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்கும். வாங்க இப்ப மறு பார்க்க போலாம். மறு முதல்ல பார்க்க போறது கொடைக்கானல். கொடைக்கானல் கொடை. சரிங்களா? கோடைன்னு போட்டிருக்கேன், தவறு. கொடை. சரிங்களா? கோடைன்னு போட்டிருக்கேன், மன்னிச்சுக்கோங்க. கொடை. கொடைன்றது இப்ப நீங்க ஜஸ்ட் ரயில்வே ட்ரெயின்ல போயினா எல்லாருக்கும் தெரியும், கொடை ரோடு அப்படின்னு சொல்லியே இருக்கும். சரிங்களா? கொடை. சரி, அடுத்தது அலங்காநல்லூர். அலங்கை. அலங்காநல்லூர் அலங்கை. அறந்தாங்கி. அறந்தை. அறந்தாங்கி பட்டுக்கோட்டை அறந்தாங்கி அறந்தை. தஞ்சாவூர் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஊரு தஞ்சை. தமிழ்நாடு முழுக்க தஞ்சாவூர் தெரிஞ்சது தஞ்சை. மயிலாடுதுறை. மயிலாடுதுறை மாயாவரம் சொல்லுவாங்க, எங்க ஊர் பக்கம் மாயாவரம் சொல்லுவாங்க. செங்கல்பட்டு. செங்கை. இது நானும் புதுசா தான் கேள்விப்பட்டேன். ஏன்னா செங்கை நான் சென்னையில இருக்கிறேன், பட் செங்கை நான் கேள்விப்பட்டது இல்லை. சரிங்களா? செங்கல்பட்டு செங்கை. கரூர். சரிங்களா? கரூர் கரூர் சொல்லியிருக்காங்க. கரூர் இப்ப கரூர் மாறி இருக்கு. கரூர் கரூர் மாறி இருக்கு. வஞ்சியும் கரூர் தான். வஞ்சி சேரர்களோட தலைநகரம் வஞ்சி கரூரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து திருநின்றவூர். திண்ணனூர். திருநின்றவூர் திண்ணனூர். நான் சென்னைக்கு வந்த புதுசுல 2009 2015 ஆவடியாம்பத்தூர்ல தங்கி இருந்தேன். அப்ப திண்ணனூர்ல இருந்தா திண்ணனூர்ல வந்துடும். ஏன்னா திண்ணனூர் சொன்னாங்க, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு நான் முடிச்சிட்டு இருந்திருக்கேன். அப்பதான் அவங்க சொல்லுவாங்க அது திருநின்றவூர். திருநின்றவூர் அவங்க திண்ணனூர் தான் சொல்லுவாங்க. அந்த பகுதி வேப்பம்பட்டு திருநின்றவூர் பகுதியில உள்ளவங்க எல்லாமே திண்ணனூர் தான் சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து ஆத்தூர். ஆற்றூர். ஆத்தூர் ஆற்றூர். பரமக்குடி. பரம்பை. பரமக்குடி பரம்பை. மணப்பாறை. மணவை. மணப்பாறை மணவை. விருதுநகர். விருதை. விருதுநகர் விருதை. விருத்தாசலம் விருதை தான் சொல்லுவாங்க. சரிங்களா? அங்க இருக்கிற பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் விருத்தாசலத்தை விருதைன்னு சொல்லுவாங்க. அம்பாசமுத்திரம். அம்பை. அம்பாசமுத்திரம் அம்பை. சங்கரன் கோவில். சங்கை. சங்கரன் கோவில் சங்கை. ஒகேனக்கல். உகுநீர்கல். ஒகேனக்கல் முன்னாடி சொல்லியிருக்கு, உகுநீர்கல். சரிங்களா? உகுநீர்கல். பழமுதிர் சோலை. பழமுதிர் சோலை. பழமுதிர் சோலை பழமுதிர் சோலையை தான் அது ஸ்பீடா சொல்லும் போது பழமுதிர் சோலை பழமுதிர் சோலை அப்படின்னு சொல்றது. சிவகங்கை. சிவகங்கை சிவகங்கான்னு சொல்லுவாங்க. நாலுக்கோட்டை. சரிங்களா? நாலுக்கோட்டை. சிவகங்கை சிவகங்கா நாலுக்கோட்டை. பழவந்தாங்கல். பல்லவன் தாங்கல். சரிங்களா? பழவந்தாங்கல் பல்லவன் தாங்கல். கயத்தாறு. கசத்தியாறு. கயத்தாறு எப்படி சொல்லிருக்கோம்? கசத்தியாறு. லால்குடி. தவத்துறை. இது நான் புதுசா கேள்விப்பட்டதுதான். லால்குடி தான் நான் சொல்லி பழக்கப்பட்டிருக்கேன். தவத்துறைன்றது புதுசா நான் கேள்விப்பட்டேன். அடுத்து சோளிங்கர். வேலூர் பக்கத்துல இருக்கு சோளிங்கர். சரிங்களா? சோளிங்கர். சோழலிங்கபுரம். சோளிங்கர். சோளிங்கர் சோழலிங்கபுரம். மதுரை. மதுரை தமிழே படிச்சிருப்போம். மதுரை மதுரை. பொள்ளாச்சி. புழிலாச்சி. பொள்ளாச்சி புழிலாச்சி. இது நான் புதுசா கேள்விப்பட்டதா. வெற்றிலை கொண்டு. வத்தலை கொண்டு. வத்தலை கொண்டு வத்தலை கொண்டு சொல்லுவோம் இல்லையா, அது வெற்றிலை கொண்டு. திண்டிவனம். புளியங்காடு. புளியங்காடு திண்டிவனத்தோட வேறு பெயர். சரிங்களா? அதான் பழைய பேரா இருக்கலாம். திண்டிவனம் புளியங்காடு.
பழவேற்காடு புலிக்கட். ஆங்கிலேயர் வந்து பழவேற்காடுன்னு சொல்ல முடியல, அதான் புலிக்காடுன்னு சொன்னாங்க, புலிக்கட். சரிங்களா? பழவேற்காடு புலிக்கட். வேதாரண்யம் திருமறைக்காடு. வேதாரண்யம் தமிழ்ல வந்து திருமறைக்காடு. சிங்காநல்லூர் கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்குது. சிங்காநல்லூர் கோயம்புத்தூர்ல இருக்குதுதான். சிங்காநல்லூர். சிங்கை. பாளையங்கோட்டை பாளையம் திருநெல்வேலி பக்கத்துல இருக்க பாளையங்கோட்டை பாளையம். சோழிங்கநல்லூர் சென்னையில இருக்கிறது சோழிங்கநல்லூர், அது சோழிங்கர்னு சொல்றாங்க. சென்னையில இருக்கிறது சோழிங்கநல்லூர், அது சோழிங்கர் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து காஞ்சிபுரம், எல்லாரும் ஃபேமஸா தெரிஞ்ச ஊரு காஞ்சிபுரம். காஞ்சி. காஞ்சிபுரம் காஞ்சி. உசிலம்பட்டி உசிலை. உசிலம்பட்டி உசிலை. திருச்செந்தூர். திருச்செந்தூர் இப்பதான் திருக்குடமுழக்கு நடந்தது, கும்பாபிஷேகம் நடந்துச்சு. திருச்செந்தூர். செந்தூர் திருச்சிலவாய் அலைவாய். செந்தூர் திருச்சிலவாய் அலைவாய். திருத்தணி. திருத்தணி வந்து தணிகை. திருத்தணி வந்து தணிகை. நாகர்கோவில் நாஞ்சில். சரிங்களா? நாஞ்சின்னு சொல்றாங்க, நாஞ்சில். நாஞ்சில் இதெல்லாம் பேர் சொல்லியிருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. நாகர்கோவில் நாஞ்சில் தமிழ்ல கூட வந்திருக்கு. அடுத்து திருவண்ணாமலை அருணை. அருணகிரிநாதன் சொல்லுவாங்க. சரி, அருணகிரி. திருவண்ணாமலை வந்து அருணை. கருந்தட்டை கொடி கரந்தை. கருந்தட்டை கொடி கரந்தை. கரிவலம் வந்தாநல்லூர். கரிவலம் வந்தாநல்லூர் கருவை. கரிவலம் வந்தாநல்லூர் வந்து கருவை. ராமநாதபுரம் முகவை. ராமநாதபுரம் வந்து முகவை. ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீவை. ஸ்ரீவைகுண்டம் வந்து ஸ்ரீவை திருநெல்வேலி பாளையங்கோட்டை பக்கத்துல இருக்கு. சரிங்களா? கோவில்பட்டி அது பக்கத்துல இருக்கு ஸ்ரீவைகுண்டம். அடுத்து ஸ்ரீவில்லிபுத்தூர். சரிங்களா? அணில்கள் சரணாலயம். சரிங்களா? மயில்கள் சரணாலயமும் இருக்கு புதுக்கோட்டை பக்கத்துல. அதான் ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸ்ரீவி ஆண்டாள் பெரிய கோபுரம், நம்ம தமிழ்நாட்டோட சின்னத்துல இடம் பெற்றுள்ள ஆண்டாள் பெரிய ஆண்டாள் கோபுரம், அது ஸ்ரீவில்லிபுத்தூர் தான். அடுத்து சிதம்பரம் தில்லை. சிதம்பரம் நடராஜர் வந்து தில்லை நடராஜன் சொல்லுவாங்க. சரிங்களா? சிதம்பரம் தில்லை. சோழநாடு சோநாடு. சோழநாடு சோநாடு. தேவக்கோட்டை இப்ப கூட எக்ஸாம் கேட்டாங்க. தேவக்கோட்டை தேவோட்டை. தேவக்கோட்டை தேவோட்டை. கோவன்புத்தூர் கோயம்புத்தூர். இப்ப நம்ம கோயம்புத்தூர் சொல்றதுக்கு முன்னாடி என்ன பேர்ல இருந்திருக்கு? கோவன்புத்தூர். பைம்பொழில் பம்புலி. பைம்பொழில் பம்புலி, இது நான் புதுசா கேள்விப்பட்டதா. திருநெல்வேலி ஃபேமஸ் நெல்லை. நெல்லை டவுனு. சரிங்களா? திருநெல்வேலி நெல்லை. கோயம்புத்தூர் சுருக்கமா வந்து கோவை. கோயம்புத்தூர் வந்து சுருக்கமா கோவை. உதகமண்டலம். உதகமண்டலம் நீலகிரி நீலகிரி சொல்றோம்ல, அதான் உதகமண்டலம். உதகை அதான் இங்கிலீஷ்ல ஊட்டி. ஊட்டினா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? உதகமண்டலம். உதகை ஊட்டி. திருச்சிராப்பள்ளி திருச்சி. சென்டர் ஆஃப் த தமிழ்நாடு. ஓகே, தமிழ்நாட்டின் மத்திய பகுதி. திருச்சிராப்பள்ளி திருச்சி. லேட்டஸ்ட்னா பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு. சரிங்களா? திருச்சிராப்பள்ளி திருச்சி. கும்பகோணம் குடந்தை. கும்பகோணம் குடந்தை. கும்பகோணம் குடந்தை. சிங்களாந்தபுரம் சிங்கை. அப்ப சிங்காநல்லூருக்கும் சிங்கை தான் சொல்றோம், சிங்களாந்தபுரம் சிங்கை தான் சொல்றோம். ஒருவேளை ரெண்டும் ஒரே ஊரா இருந்தா எனக்கு கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. சேந்தமங்கலம் சேந்தை. சேந்தமங்கலம் சேந்தை. மயிலாடுதுறை மயூரம். சரிங்களா? மாயாவரம் நாங்க சொல்லுவோம்னு சொல்லி போட்டிருக்கேன். மயூரம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மயூரம் சொல்லியிருக்காங்க. நான் இந்த ஃபேமஸான பேர்ல வரும்போது மயூரம் பேரு அந்த பேர் வரும். அப்ப நான் பார்த்திருக்கேன். அருப்புக்கோட்டை அறுவை. அருப்புக்கோட்டை அறுவை. ஜெயங்கொண்ட சோழபுரம். ஜெயங்கொண்டம் அரியலூர் தாலுகால அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது. ஜெயங்கொண்ட சோழபுரம் இப்போ வந்தாரு இல்லையா நம்ம மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி வந்து எங்க வந்தாரு? கங்கண்ட சோழபுரம் வந்தாரு இல்லையா? அது பக்கத்துல உள்ள ஊர் தான் ஜெயங்கொண்ட சோழபுரம். கங்கண்ட சோழபுரம் மாதிரி ஜெயங்கொண்ட. அடுத்து தர்மபுரி தகடூர். தர்மபுரி வந்து தகடூர். சேலம் சேரலம் சொல்லியிருக்காங்க. சேலம் வந்து தகடூர் அதிகமான்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் தமிழ்ல. சேலம் வந்து சேரலம். சேலம் வந்து சேரலம். பழனி திரு ஆவினன்குடின்னு சொல்லுவாங்க. அங்க போனீங்கன்னா பஸ்ல மினி பஸ்ல இப்ப நான் பாத்திருக்கேன். திரு ஆவினன்குடி தான் வந்து பழனி. சரிங்களா? திரு ஆவினன்குடி. கோடம்பாக்கம். கோடம்பாக்கம் கோலிவுட் கோலம்பாக்கம். சரிங்களா? தமிழ்நாட்டோட கோலிவுட், சென்னை சினிமா துறை தலைநகர் எதுனா கோடம்பாக்கம். கோடலம்பாக்கம். சரிங்களா? கோடலம்பாக்கம். குளித்தலை குளிர்தண்டலை. திருச்சி கரூர் பக்கத்துல தான் குளித்தலை. குளிர்தண்டலை. குன்னூர் குன்றூர். ஊட்டி பக்கத்துல இருக்குல்ல குன்னூர், அதான் குன்றூர். கரூர் ஆல்ரெடி பார்த்தோம். கரூர் இப்ப வஞ்சி வந்திருக்கு. ஏற்காடு ஏரிக்காடு. ஈரோடை சாரி ஈரோடு ஈரோடைன்னு சொல்லுவாங்க. ஈரோடை ஈரோடு ஈரோடை.
ஈரோடு ஈரோடு. நாமக்கல் ஆரைக்கால். நாமக்கல் வந்து ஆரைக்கால். ஆற்காடு ஆறுக்காடு. ஆற்காடுன்றது வேலூர் பக்கத்துல இருக்குதா, ஆறுக்காடு. சேதுராயன் புத்தூர் சேராத்து. சேதுராயன் புத்தூர் சேராத்து. திருக்கூர், அதாவது ஆழ்வார் திருநகரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவுமே ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த பக்கத்துல ஒரு கோவில்பட்டி பக்கத்துல. திருக்கூர் வந்து ஆழ்வார் திருநகரி, அது வந்து குறுகைன்னு சொல்றாங்க. சரிங்களா, மறு வந்து குறுகை. உறையூர் உரந்தை. உறையூர் வந்து உரந்தை. புதுச்சேரி, கொஸ்டின்ல கேட்ட கொஸ்டின். புதுவை. விருத்தாச்சலம் விருதை. விருதுநகருக்கும் விருதை சொல்றாங்க. சரிங்களா. புதுக்கோட்டை புதுகை, திருச்சி பக்கத்தில் உள்ளது புதுக்கோட்டை புதுகை. நாகப்பட்டினம் நாகை. நாகப்பட்டினம் நாகை. சரிங்களா. மன்னார்குடி மன்னை. மன்னார்குடி மன்னை. சைதாப்பேட்டை சைதை. சைதாப்பேட்டை வந்து சைதை. வானவன் மாதேவி. வானவன் மாதேவி மானாம்பதி. வானவன் மாதேவி மானாம்பதி. சரிங்களா. வானவன் மாதேவி மானாம்பதி. பூவிருந்தவல்லி பூந்தமல்லி. சென்னையில வந்து பூந்தமல்லி. இப்போ பூந்தமல்லி ஹைகோர்ட், பூந்தமல்லி கோர்ட் சொல்லி நியூஸ் எல்லாம் கேள்விப்பட்டோம், போக்சோல எல்லாம் வருது. சரிங்களா. இந்த திருவள்ளூர் பிரச்சனை. திருவள்ளூர்ல ஒரு ஒரு சின்ன குழந்தை வந்து பாலியல் துன்புறுத்தல், அது வந்து பூந்தமல்லி கோர்ட்ல தான் நடக்குது, நியூஸ்ல படிச்சேன். சரிங்களா. பூவிருந்தவல்லி பூந்தமல்லி. வண்ணாரப்பேட்டை வண்ணை. வண்ணாரப்பேட்டை வண்ணை. சரிங்களா. வண்ணாரப்பேட்டை வந்து ஃபேமஸ் இதுக்கு டெக்ஸ்டைல் அங்க இருக்கிற ஹோல்சேல் டெக்ஸ்டைல் வந்து ஃபேமஸா இருக்கு. வண்ணாரப்பேட்டை வண்ணை. மயிலாப்பூர் மயிலை. மயிலாப்பூர் வந்து சிவன் கோயில். சரிங்களா. கபாலீஸ்வரர் கோயில். மயிலாப்பூர் மயிலை. திருவாரூர் ஆரூர். திருவாரூர் மாவட்டம் இருக்கு இல்லையா, திருவாரூர் ஆரூர். தாம்பரம் தர்மபுரம். நம்ம தாம்பரத்தை வந்து சென்னையோட என்ட்ரன்ஸ் வந்து தாம்பரம் வந்து முன்னாடி வந்து தர்மபுரம் கூட்டிருக்காங்க. சரிங்களா. தர்மபுரம். திண்டுக்கல் திண்டீஸ்வரம். திண்டுக்கல் வந்து திண்டீஸ்வரம் கூட்டிருக்காங்க. சிந்தாரிப்பேட் சென்னையில் உள்ள ஃபேமஸான ஒரு சிந்தாரிப்பேட், அதுக்கு வந்து சின்ன தரிப்பேட்டை தான் சிந்தாரிப்பேட். சின்ன தரிப்பேட்டை தான் சிந்தாரிப்பேட். விருத்தாசலத்தோட பழைய பேர் வந்து முதுகுன்றம். விருத்தாச்சலம் விருதைன்னு பார்த்திருப்போம், அது பழைய பேர் வந்து முதுகுன்றம். தாராசுரம் ராஜராஜேஸ்வரம். தாராசுரம். சரிங்களா. 7 சுரங்கள் உள்ள படிக்கட்டு இருக்குது. தாராசுரம் வந்து ராஜராஜேஸ்வரம். சரிங்களா. ராஜராஜேஸ்வரம். இந்த மாதிரி 86 மரு இப்போதைக்கு இருக்கு. இன்னும் மேற்கொண்டு மரு கிடைத்தால் நான் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஏதாவது சின்ன ஊர் கிடைச்சா கூட நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.